நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாராஜாங்கிற முறையில ஒரு வருஷ காலத்துக்கு சொந்த தேசத்தை விட்டு வெளியேறி இருக்கிறது அசாத்தியமான விஷயம்னு எனக்கு தோணுது. அப்படி நம்ம இல்லன்னா நம்மளோட நேர்த்திக்கடன் பூர்த்தி ஆகாதே. எனக்கு என்னமோ நம்ம தேசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரலான்னு தோணுது. அப்படி நீங்க போனா நானும் குழந்தையும் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவேன். இப்பதான் உங்க கூட பெரியவர் துணைக்கு இருக்காருல்ல. இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்காதீங்க. தீர்த்த யாத்திரை முடியாம திரும்பி போக கூடாதுன்னு தெரியாதா? தேவியோட கோயில்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிற உங்க நாட்டை அந்த தேவியே பாத்துப்பா. ஒண்ணு மட்டும் நிச்சயமா தெரியும். மல்லிகாவோட திறமையால பார்த்திபன் கிட்ட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு இறைவனோட அனுகிரகம் நிறைஞ்சவ மல்லிகா. நாம நினைக்கிற மாதிரியே காரியங்கள் நடக்கிறதுக்கு தேவி அருள் புரியட்டும். அந்த நம்பிக்கையோட இருங்க. நாட்டுக்கும் நாட்டுல இருக்கிற மக்களுக்கும் எல்லா நன்மையும் நடக்கும். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வந்து படுங்க. நாளைக்கு விடை காலையில நம்ம பொங்கல் வைக்க போகணும்ல. வாங்க. அம்மா தேவி வர்தாயினி, இந்த அகிலத்தையே ஆண்டிட்டு இருக்கிற உனக்கு விருப்பமான நிவேதியத்தை அடியன் சமர்ப்பிக்கிறேன். எங்க வேண்டுதலை ஏத்துக்கிட்டு கருணை கடலான அம்மா, என் குழந்தைய நீதான் அனுகிரகிக்கணும். எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து காலம் பூரா நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கைய நீதாம்மா எங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். கொஞ்சம் நில்லுங்க. பொங்கல் வைக்க போற பானை மேல முதல்ல அந்த மாலையை சாத்துங்க. அடுப்புல பானை வச்சு பொங்கலுக்கு வேண்டியதெல்லாம் தயாரா இருக்கு மகாராணி. கோயிலுக்குள்ள இருக்கிற பொங்கல் வைக்கிற அடுப்பை பத்த வச்சதுக்கு அப்புறம் நான் கோயிலுக்கு பின்னாடி வந்து அங்க இருக்கிற பொங்கல் வைக்கிற அடுப்பையும் பத்த வைக்கிறேன். அம்மா, உன் பார்வை இருக்கிற இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அடுப்புல நான் உனக்கு பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த பாக்கியத்தை நீ எங்களுக்கு கொடுக்கல. மகாராணி, எனக்கு நல்லா புரியுது. கோயிலுக்கு வெளியில இருக்கிற அடுப்புல பொங்கல் வைக்கிறத நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க. அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் மகாராணி. நாம இருக்கிற விரதத்தோட மகிமையை உணர்ந்த பரம்பொருள் தான் சாட்சாத் இந்த மகமாயி. தேவியோட அன்பும் அருளும் அனுகிரகமும் சதா சர்வகாலமும் உங்க கூடவே இருக்கும்னு நீங்க மனப்பூர்வமா நம்புங்க. அம்மா தேவி, ஆசீர்வாதம் பண்ணுமா. மகாராஜான்னு சொன்ன உடனே மேல்சாந்தி சுவாமி பயந்துட்டாரு. அவர் எதுக்காக பயப்படணும்? நாம மரியாதை கொடுக்கவும் பயப்படுறதுக்கும் நம்ம தேசத்துல ராஜா இருக்காரு. எந்த நாட்டுக்கு மகாராஜா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு வந்த ஒரு சாதாரண ஆளு. மகாராஜான்னு சொன்ன உடனே ஓடி வந்து கால்ல விழுவாங்கன்னு நினைச்சிருக்காரு. அதெல்லாம் செய்யறதுக்கு சில மோசமான காரியஸ்தர்கள் இருக்காங்க. என்னால முடியாது. அது எனக்கு தெரியாதா? தன்மானத்தோட தலை நிமிந்து வாழறவராச்சே நீங்க. எங்க இருந்தோ வந்த அந்த ராஜா உங்களை கேள்வி கேட்டு எதுக்காக பயமுறுத்துறாரு? அதுக்கு பதிலடி கொடுத்துட்டேன். அவங்க கோவிலுக்கு உள்ள இல்ல வெளியிலயும் பொங்கல் வைக்க முடியாது.
அதனாலதான் அந்த பானையை நான் உடைச்சிட்டேன். அந்த சின்ன பொண்ணுக்கு தான் உத கொடுக்கணும். அவ எதுக்கு அரிசியும் பானையும் வாங்கறதுக்கு போறா? அவளுக்கு என் மேல கோபம் இருக்கு. அவளுக்கு அன்னதானம் கொடுக்காம விரட்டி விட்டான்ல. உபசரிக்க வேண்டிய ஜென்மமா அது. மகாராஜா போயிட்டாலும் அவ இங்கதானே இருப்பா. அப்ப பாத்துக்கலாம். வா. தேவி, நாம பொங்கல் வைக்க கூடாதுன்னு அந்த காரியஸ்தர் இப்படி வேணும்னே பண்ணிருக்காரு. இவ்வளவு கொடுமைக்காரனா அந்த காரியஸ்தர்? எங்களோட நேர்த்திக்கடன் நிறைவேறலையே பெரியவரே. தேவியே எங்களை இப்படி சோதிக்கிறா பெரியவரே. உனிமயா, மகாராணி! உனிமயா நில்லு! மகாராணி! உனிமயா சொன்ன கேளு. மகாராணி நில்லு! மகாராணி! உனிமயா! உனிமயா! மகாராணி எங்க? மகாராணி! உனிமயா இரு! ஒவ்வொரு சன்னதிக்கும் நான் வரும்போது எனக்கு நீ தர்றதெல்லாம் தாங்க முடியாத வேதனையை தான். அம்மா, அந்த அளவுக்கு பெரிய பாவனை என்னமா பண்ணிட்ட? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவ்வளவோ ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் மனசுல வச்சு தானே நான் உன்னோட கோயிலுக்குள்ள வரேன். என்னோட குழந்தை நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சுதானே நான் பொங்கல் வைக்க வேண்டிக்கிட்டேன். ஆனா நீ அதை நடத்துறதுக்கான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கலையே. எதுக்காக நீ என்னை இப்படி அழ வச்சிட்டு இருக்க? மகாராணி, வருத்தப்படாதீங்க. யாரெல்லாம் எப்படி நினைச்சாலும் சரி, உங்களுடைய பொங்கல் வைக்கிற நேர்த்தி கடனை தடுக்க முடியாது. தேவிக்கு நீங்க ரொம்ப விருப்பமான பக்தர்கள். நீங்க நடந்தது தெரியாம பேசுறீங்க. மகாராஜா, மேல்சாந்தி சுவாமிய கூட்டிக்கிட்டு வர சொல்லிதான் என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. பொங்கல் வைக்கிற அடுப்புல தீ பத்த வைக்கிறதுக்காக. எந்த அடுப்ப சொல்றீங்க நீங்க? கோயில் பின்னாடி இருக்கிற பொங்கல் அடுப்புல. அந்த பொங்கல் வைக்கிற அடுப்பை தான் நாசம் பண்ணிட்டாங்களே. அதால ஒண்ணும் மகாராணியோட நேர்த்திக்கடன் தடைபடாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சுவாமி, நீங்க உடனே வந்து அடுப்ப பத்த வைங்க. அதுக்கு அடுப்பு இருந்தா மட்டும் பத்தாதே, பானை வேணும்ல. அடுப்புல பானை வச்சு பானையில தண்ணி ஊத்தி பொங்கலுக்காக புது அரிசியோட எல்லா ஏற்பாடோட காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் அது காத்துட்டு இருக்கிறது? ஒரு அம்மா. அம்மாவா? ஆமா, மங்களகரமான ஒரு அம்மா.
உன்னி மாயா. யார் நீங்க? பக்தியோட சத்தியத்தை உணர்ந்த ஒரு தீர்த்த யாத்ரிகை. எல்லாரும் அன்போட என்ன கோவிலமான கூப்பிடுவாங்க. இப்ப இங்க நீங்க தர்மத்தை நிலைநிறுத்த சரியான நேரத்துல உங்களுக்கு உதவ நான் இங்க வந்திருக்கேன். நீங்க யாருன்னு சொல்லலையே. நீங்க யாரா வேணா நினைச்சுக்கோங்க. சொந்தமோ பந்தமோ தோழனோ தோழியோ எப்படி வேணா நினைச்சுக்கலாம். மனசார அன்பு செலுத்துற எந்த உறவு முறையில வேணும்னாலும் என்ன நினைச்சுக்கலாம். அது எனக்கு சந்தோஷம்தான். நாங்க எதுவும் கேட்காமலேயே எங்களுக்காக பொங்கல் வைக்கிறதுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. பரம்பொருளான தேவியோட சக்திய எல்லாரும் உணரணுங்கிறதுக்காக தான். ஈஸ்வரன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல ஈஸ்வரன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த சன்னதியில பொங்கல் படைக்கணுங்கிற சௌபாக்கியம் உன்னி மாயாக்கு அனுகிரகிச்சது சாட்சாத் அந்த தேவி மகமாயிதான். இங்க உள்ள காரியஸ்தனுக்கு மட்டும் இல்ல, இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் ஒன்னா வந்து தடுத்தாலும் உன்னி மாயாவோட சௌபாகியத்தை தடுக்க முடியாது. உனக்காக நான் பொங்கல் சமர்ப்பிச்சு அந்த சத்தியத்தை உண்மையாக்க இங்க வந்திருக்கேன். இந்த பொங்கலை சமர்ப்பிக்கிறது மூலமா உன்னி மாயா, நீ உயிருக்குயிரா நேசிக்கிற உன் குழந்தையோட எதிர்காலம் சந்தோஷமும் சௌபாகியமும் நிறைஞ்சுதான் இருக்கும். நானும் உங்களை கோவில் அம்மான்னு கூப்பிடலாம்ல? அந்த மாதிரி கூப்பிடுறதுதான் எனக்கும் சந்தோஷம். அகம்பாவத்தாலையும் ஆணவத்தாலையும் தேவியை அனுசரிக்க வைக்கலான்னு நினைக்கிற மூட ஜென்மங்கள் இருக்காங்க. கண்மூடித்தனமா உண்மையான பக்தி எதுன்னு தெரியாத பாமரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தானுங்கிற அகம்பாவம் தலைக்கு ஏறி சத்தியத்தையும் தர்மத்தையும் மறந்த மூடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அநியாயம் அக்கிரமம் செய்யறவங்க புரிஞ்சுக்கணும், சத்திய தர்மத்தை தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லைன்னு. அதே மாதிரி தர்ம சிந்தனைகளை தாண்டி ஆச்சாரம் அனுஷ்டானம் எதுவுமே இல்ல. அதுக்காக தான் மனசு நிறைய சந்தோஷத்தோட நான் இங்க இப்ப வந்திருக்கேன். பொங்கல் வைக்க முடியாம புறக்கணிக்கப்பட்டவர்கள் முன்னாடி புண்ணியத்துக்கும் புண்ணியமான பொங்கல் சமர்ப்பிக்கிறதுக்காக. சத்தியத்தோட மறு உருவந்தான் இந்த உலகத்தை ஆள்ற தேவி. மனசார பக்தியோட இல்லாத எதையும் பக்தியா நினைக்காத பரம்பொருளான தேவி. ஏய், அங்க பாரு. எப்படி இதெல்லாம் நடக்குது? என் கண் முன்னாடி தானே பானையை உடைச்சான். என்னன்னு அவனை கேட்பான். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க பானைய உடைச்சிட்டேன்னு சொன்னதெல்லாம் பொய் தானே? இல்ல, உண்மைதான். அப்புறம் எப்படி அவங்க பொங்கல் வைக்கிறாங்க? உங்க வாயில உண்மையே வராதா? இங்க பாரு, நேத்து ராத்திரி பொங்கல் வைக்கிற பானையை உடைச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து கிளம்புன. அப்ப மேல் சாந்தியா அவங்களுக்கு புது பானை கொடுத்திருப்பாரோ? அவருக்கு அவ்வளவு தைரியமா? வா. வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நாம பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்யணும், வாங்க.
என்னாச்சு? இன்னும் கொதிக்கலையா? இல்ல. அட கடவுளே, இது என்ன சோதனை? அடுப்பு பத்த வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்நேரம் பொங்கல் நல்லா கொதிச்சு பொங்கி இருக்கணுமே. இந்த தண்ணி சூடாக மாட்டேங்குது. என்ன சொல்ற? என்னாச்சு? எனக்கு என்ன தெரியும்? பொங்கல் இன்னும் தயாராகலையா? ஏன் தயாராச்சா இல்லையாங்கிறது பார்த்தா தெரியலையா? தண்ணி கொதிச்சாதானே அரிசிய போட முடியும். அம்மா தேவி, இது என்னம்மா சோதனை? காலையிலேயே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படின்னா நான் வெளியில இருக்கிற அடுப்பை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அது எதுக்காக? நட திறந்த உடனே தீர்த்தம் தெளிச்சு பொங்கல் நைவேத்தியம் பண்ணணும். இனிமேலும் தாமதம் பண்ணா ராவுகாலம் வந்துடும். வெளியில பொங்கல் தயாராயிடுச்சுன்னா நான் நட திறக்கணும். ராகு காலத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ஆயிடணும். சுவாமி, ராகு காலத்துக்கு முன்னாடி நடைய திறங்க. அதுக்காக எங்கேயோ இருந்து வந்தவங்க பொங்கல் கொதிச்சிருச்சா இல்லையான்னு பார்க்க தேவையில்லை. பூஜை விஷயங்களை தீர்மானம் பண்ண வேண்டியது நீங்க இல்ல, நான் தான். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் காத்திருக்கேன். அப்படியும் தேவிக்காக நீங்க வச்சிருக்கிற பொங்கல் தயாராகலைனாலும் நான் நட துறப்பேன். தேவி, மகமாயி, நீ மனநிறைவோட இந்த பொங்கலை ஏத்துக்கிட்டு மகாராஜா மகாராணி அவங்க குழந்தையையும் நீ அனுகிரகிக்கணும் தாயே. யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபணே சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஸ்தே. சாட்சாத் தேவியோட அவதாரம் மாதிரியே இருக்கிற நீ யாருமா? மனமு வந்து கூப்பிடும் போது வந்து நிக்கிற சாட்சாத் மகமாயி அம்மா நீ. இந்த தம்பதிகளோட கண்ணீரை தொடச்சி அவங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்திருக்க. தன் பிள்ளைகளை போல பக்தர்களை நேசிக்கிற மனசுள்ள ஒரு தீர்த்த யாத்திரையா நினைச்சுக்கோங்க. விசுவாசத்தோடவும் பக்தியோடவும் பரிசுத்தமான மனசோடவும் பெண்கள் எல்லாம் தேவிக்கு சமர்ப்பிக்கிற பவித்திரமான நேர்த்தி கடன் தான் இந்த பொங்கல். அன்னதானங்கிற வரத்தால பூமியில இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் வாழ்றதுக்கு அன்னபூர்ணேஸ்வரியா இருக்கிற பராசக்தி தேவிக்கு இந்த பொங்கல் சமர்ப்பணம். ஆமா, தேவி மகமாயிக்கு பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணோட பக்தி ரொம்பவும் புனிதமானதுமா, பவித்திரமான ஆராதனையும் கூட. பக்தியும் ஆராதனையும் தடுக்கிறது தெய்வ குத்தம்னு தெரியாதா? நீ சொல்றது உண்மைதாம்மா. மனசறிஞ்சு அந்த மாதிரி செயலை செய்யறது தேவிக்கு எதிரான குற்றம் இல்லையா? ஆமா, தெய்வ கோபத்துக்கு ஆளாகிற மிகப்பெரிய குற்றம். பொங்கல் சமர்ப்பிக்கிற ஒரு பக்த மனசார விரதத்தை மேற்கொண்டு அதனால வரும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக்கும் போது அவ பராசக்தி தேவி மகமாயியோட இஷ்ட பக்தையா மாறிடுறா. அந்த உண்மையும் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட பக்தர்களை அவமானப்படுத்துறதும் கலங்கப்படுத்துறதும் ஜென்ம ஜென்மத்துக்கும் சாபமாகும். காரணம், பக்தர்களோட மனசும் அந்த பரம்பொருளும் ஆன்மீகத்துல ஒரே பாதையில தான் பயணத்தை மேற்கொள்ளும். அனுகிரகிக்கப்பட்ட ஒரு சம்பிரதாயம் தான் இந்த பொங்கல் சமர்ப்பணம். நீங்க இங்க வந்ததுனால இன்னைக்கு அந்த புனிதமான ஆச்சாரம் முறைப்படி இங்க நடந்திருக்கு.